கனடாவில் அமைக்கப்பட்டிருந்த இனப்படுகொலை தூபியானது இப்போது சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் இப்போது சில செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயத்தினால் இப்போது கொஞ்சம் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கின்றது. அதோடு இந்த விமல் வீரவம்சவை உடனடியாக கைது செய்ய வேண்டும். விமல் வீரவம்சவோடு சேர்த்து மொத்தமாக 40 முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதற்கு அரசாங்கம் தயார் நிலையிலே இருக்கின்றது என்பதை விமல் வீரவம்சவை இப்போது ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அதுதான் மிக பெரும் விடயமாக மாறி இருக்கின்றது. அதோடு இந்த இலங்கையிலே பாதாள உலக குழுவை கட்டுப்படுத்துவதற்கு சொல்லி புதிதாக ஒரு படையணி ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாகவும், மோட்டார் சைக்கிள் படையணி என்று அதற்கு பெயரிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். கனடாவிலே இந்த இனப்படுகொலை தூபி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக கடும் எதிர்ப்புகள், இலங்கை அரசானது கடும் எதிர்ப்புகளை இதற்கு எதிராக கொடுத்து வந்தார்கள். இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான அரசியல்வாதிகள், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, சரத் வீரசேகர, அலி ஜப்ரி, அதோடு வெளிவிவகார இப்போதைய அமைச்சராக இருக்கின்ற இந்த விஜித ஹேரத் என்று எல்லோருமே கடுமையான அழுத்தங்களை கொடுத்து வந்தார்கள். இதற்கு காரணம், கடந்த முள்ளிவாய்க்கால் மே 18 நினைவேந்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் இந்த முள்ளிவாய்க்கால் தூபியான, அதாவது இனப்படுகொலை தூபி என்று சொல்லிக்கொண்டு இந்த தூபி ஒன்று கனடாவினுடைய பிரம்டன் நகரத்திலே திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு கனடாவுடைய பிரதமரும் சரி, கனடாவுடைய பிரம்டன் நகர மேயரும் சரி கடுமையான ஆதரவை தெரிவித்து வந்தார்கள். என்னதான் இலங்கை எதிர்ப்பு தெரிவித்தாலும் நாங்கள் அசரப்போவதில்லை என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருந்தது. அப்படி இருக்கின்ற போது இந்த ஒரு சில இணையவழி பத்திரிகைகள், அதாவது ஒரு சில இணையதளங்களிலே, குறிப்பாக இந்த ஐபிசி போன்ற இணையதளங்களிலே இந்த விடயத்தை பார்க்க கிடைத்திருந்தது. கனடாவிலே பிரம்டன் நகரத்திலே சிங்கவுசி பூங்காவிலே அமைந்திருக்கின்ற இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு தூவியானது சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாகியிருந்தான். ஆனால் அது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு எந்த விதமான ஆபத்துகளும் இல்லை. மாறாக அதிலே பொருத்தப்பட்டிருந்த சில மின்விளக்குகள் உடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தூவியை சுற்றி பொருத்தப்பட்டிருந்த மின்விளக்குகள் உடைக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே அந்த இணையதளங்களிலே செய்தி பார்க்க கிடைக்கிறது. எனவே இப்போது இந்த பிரம்டன் நகர பகுதி போலீசார் இதனை கையிலே எடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த செயலானது இப்போது கொஞ்சம் பாரதூர தன்மையை ஏற்படுத்தலாம். காரணம், இதிலே அங்கிருக்கின்ற சிங்கள மக்களுக்கு கூட இதனால் ஆபத்துகள் அல்லது இந்த விடயத்தினால் மிக பெரும் பாதிப்புகள் ஏற்படலாம். யாருடைய தூண்டுதலால் இது இடம்பெற்றதோ என்ற கோணத்திலும் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருந்தது. காரணம், இனப்படுகொலை என்பது இலங்கையில் இடம்பெறவில்லை என்பதை அப்படியே அப்பட்டமாக குறிப்பிட்டு விட்டார்கள் இலங்கையர்கள். அதுவும் விஜித ஹேரத் குறிப்பிட்டிருந்தார், இனப்படுகொலை என்று சொன்னால் இனி வருகின்ற காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது என்ற ஒரு மிகப்பெரிய கருத்தை தெரிவித்திருந்தார். எனவே ஒன்றை செய்துவிட்டு அதை செய்ததை வெளியே சொன்னாலும் அடிப்போம் என்று சொல்கின்ற கதையாகத்தான் இது இருக்கின்றது. எனவே இந்த விடயம் சார்ந்துதான் இந்த முள்ளிவாய்க்கால் தூவி சார்ந்தும் இனப்படுகொலை தூவி சார்ந்தும் பேசுபொருளாக இருக்கின்ற போது அது சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயம் தான் இப்போது இன்னும் கொஞ்சம் பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன காரணம் என்பதை போலீசார் தெரிவிக்கின்ற போது உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றனர். அதோடு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது, நேற்றைய தினம் விமல் வீரவம்ச தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கொடுத்த செவ்வியிலே மிக பெரும் உண்மைகளை, அதாவது தான் கைது செய்யப்பட போகின்றேன் என்பதை அங்கே தானே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்ற விடயம் தான் இப்போது பேசப்படுகின்றது. இதிலே எதற்காக என்று பார்க்கின்ற போது, இந்த தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இடம்பெறுவதற்கு முன்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் நலிந்த ஜேதிச போன்றவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், 50 பேருடைய, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 50 பேருடைய பெயர் விவரங்கள் தயார் நிலையில் இருக்கின்றது. எனவே நாங்கள் அதனை கொண்டு சட்ட நடவடிக்கை எடுக்க போகின்றோம். அத்தனை பேரும் அரசுக்கு எதிராக ஊழல் செய்திருக்கின்றார்கள், அரசுக்கு நஷ்டம் விளைவித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம். அத்தோடு பாதாள உலக குழுக்களோடு அவர்கள் தொடர்பிலே இருக்கின்றார்கள், தொடர்பிலே இருந்த ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்க பெற்றிருக்கின்றது என்று இந்த தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னரும் சரி, தேர்தல் இடம்பெற்ற பின்னரும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே இப்போது விமல் வீரவம்ச அதனை தன்னுடைய வாயாலை ஒப்புக்கொண்டிருக்கிறார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு குறிப்பிட்ட போது தான் உட்பட 40 பேரை, அதாவது மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க காலத்து அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த அரசாங்கம் கைது செய்வதற்கு ஏற்பாடு செய்து வருகின்றதாம். அதிலே தன்னுடைய பெயரும் இருக்கின்றது. தான் என்ன காரணத்திற்காக கைது படப்போகின்றேன் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். குறிப்பாக தான் வீடமைப்பு அமைச்சர் மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சராக இருந்த காலத்திலே மாளிகாவத்த பகுதியிலே ஒரு கடை தொகுதி ஒன்று இருந்தார். அந்த கடை தொகுதியை வீடமைப்பு அதிகார சபை அதிகாரிகள் அந்த கடை தொகுதியை புனரமைத்து செப்பனிட்டு அதனை வாடகைக்கு விடுவதற்கான கேள்விக்கு விட்டிருந்தார்களாம். ஆனால் அதை யாரும் வாங்கவில்லை என்றவுடன் அந்த வாடகை கொடுப்பனவை குறைத்து பின்னர் கேள்விக்கு விட்டிருக்கிறார்கள்.
அந்த கேள்விக்கு பின்னர் ஒருவர் வாங்கியிருந்தாராம். அந்த விலை குறைப்பு காரணமாக அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது, எனவே ஏதோ ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது, லஞ்சம் அல்லது ஊழல் நடந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் இப்போது இந்த அரசாங்கமானது இப்போது அந்த வீடமைப்பு அதிகாரிகள் மீதும் வீடமைப்பு அதிகார சபை அதிகாரிகள் மீதும் அப்போதைய காலகட்டங்களில் வீடமைப்பு அமைச்சர் மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சராக இருந்த தன் மீதும், அதாவது விமல் வீரவம்ச மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு இப்போது தயாராகி வருகின்றார்களாம் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு. அதிலும் நாளைய தினம் 29ஆம் தேதி விமல் வீரவம்சவை இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே விசாரணைக்கு முன்னிலையாகும்படி இப்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுதான் மிக பெரும் விடயம். இதிலே பல அமைச்சர்கள் தொடர்ச்சியாக சிக்கி வருகின்றார்கள். அதாவது முன்னாள் அமைச்சரான ஹெகேலி ரம்புக்வெல சிறையிலே இருக்கின்றார். முன்னாள் இந்த விவசாய அமைச்சராக இருந்த மஹிந்தானந்த அழுத்கமகே சிறையிலே இருக்கின்றார். இப்படியாக பல அமைச்சர்கள் இப்போது சிறைவாசம் அனுபவித்து வருகின்ற போது மிக பெரும் புள்ளி என்று சொல்லப்படுகின்ற விமல் வீரவம்சவும் இப்போது சிக்கி இருக்கின்றார். இவர் சொல்லியிருக்கின்றார், நான் மாத்திரமல்ல, அடுத்ததாக கஞ்சன விஜயசேகர, அதாவது ரணில் விக்ரமசிங்க காலத்திலும் சரி கோட்டா காலத்திலும் சரி எரிசக்தி அமைச்சராக இருந்த கஞ்சன விஜயசேகரவும் கைது செய்யப்பட போகின்றார். அதோடு இந்த ரமேஷ் பத்ரன் என்று சொல்லப்படுகிற மிக முக்கியமான அமைச்சரும் கைது செய்யப்பட போகின்றார் என்பதுதான் பேசு பொருளாக மாறியிருக்கிற விடயம். அதிலும் விமல் வீரவம்ச இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய, அதாவது அவர்கள் ஜேவிபி என்று இருக்கின்ற போது ஒன்றாக சேர்ந்து பயணித்தவர் தான் விமல் வீரவம்ச. பின்னர் கட்சியில் ஏற்பட்ட குளறுபடிகள் முரண்பாடுகள் காரணமாக அவர் விலகி மஹிந்த ராஜபக்சவுக்கு முழுமையான ஆதரவை கொடுத்து வந்தார். பிற்பட்ட காலங்களில் பெசில் ராஜபக்சவனுடைய உள்வரவு, பெசில் ராஜபக்சவுக்கு நிதியமைச்சு பதவி கொடுக்கப்பட்டது என்று பலதரப்பட்ட காரணங்களினால் இந்த விமல் வீரவம்ச கோட்டாபய ராஜபக்ச மற்றும் பெசிலோடு பகைத்துக் கொண்டு மஹிந்தவை விட்டு வெளியேறியிருந்தார். ஆனால் மஹிந்தவோடு இப்போதும் அவர் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றார். எனவே வெளியேறி இப்போது அவர்கள் தாங்கள் ஒரு குழுவாக இணைந்து, குறிப்பாக உதயகம்மன்பல இந்த விமல் வீரவம்ச போன்றவர்களெல்லாம் ஒரு குழுவாக இணைந்து புதிய கட்சியை உருவாக்கி விட்டார்கள். அப்படி இருக்கின்ற அவருடைய அரசியல் பயணத்திலே இப்போது ராஜபக்சர்களுக்கு ஆதரவாக அவர் இருந்த காலப்பகுதியிலே, அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே செய்த ஒரு விடயம் சார்ந்துதான் இப்போது அவர் கைது செய்யப்பட போகின்றார். அது கைதாகவும் இருக்கலாம். ஒருவேளை நாளைய தினம் விசாரணைக்கு சென்று விசாரணைகள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முற்படுத்தப்படுவார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே தொடர்ச்சியாக இந்த செய்திகளுக்கு பஞ்சம் இல்லை என்ற அடிப்படையிலே தொடர்ச்சியாக கைதுகள் இடம்பெறப் போகின்றது. இந்த விடயத்தை விமல் வீரவம்சவே தன்னுடைய வாயால் ஒப்புக்கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கும். செய்தி வருகின்ற போது உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க நானும் தயாராகவே இருக்கின்றேன். அதோடு இப்போது இந்த இலங்கையிலே தொடர்ச்சியாகவே இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகளும், துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும், போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுடைய செயற்பாடுகளும் தீவிரமடைந்து வருகின்றன. எனவே இதற்கு எதிராக குறிப்பாக இதிலே மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணங்கள் ஆகியவை கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. அதிலும் கொழும்பு, களுத்துறை உட்பட்ட பகுதிகள், அதே போன்று கம்பகா உட்பட்ட பகுதிகள், அதோடு காலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை என்ற தென் மாகாணங்கள் கடுமையாகவே பாதிக்கப்பட்டு வருகின்றது. அந்த விடயத்தை தான் இப்போது நிவர்த்தி செய்வதற்காக அரசாங்கம் போலீசிலே புதியதொரு படையணி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்களாம். அதுவும் தென் மாகாணத்தினுடைய ஒரு மிக முக்கியமான, அதாவது பழம்பெரும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் அல்லது மிக அனுபவம் வாய்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தராக இருக்கின்ற அல்லது போலீஸ் அதிகாரியாக இருந்த பிரதி போலீஸ் அதிபராக இருந்த கீத் ஸ்ரீ ஜெயலத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியினுடைய தலைமையிலே இப்போது ஒரு போலீஸ் பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போலீஸ் பிரிவுக்கு 80 மோட்டார் சைக்கிள்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மோட்டார் சைக்கிள் போலீஸ் பிரிவு என்றே சொல்லப்படுகின்றன. 600 கிலோமீட்டர் வேகத்திலே பயணிக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஆயுதங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே இடம்பெறுகின்ற குற்றச்செயல்கள், அதாவது குற்றச்செயல்கள் இடம்பெற்ற உடன் அந்த இடத்துக்கு விரைந்து செல்லும்படியும் குற்றச்செயல்களை தடுக்கின்ற நோக்கோடு விரைந்து செல்கின்ற வகையிலும் இப்போது அவர்களுக்கு கடும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டு இப்போது தென் மாகாணத்திலே முதலாக இது அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அடுத்து மேல் மாகாணம் என்று இந்த பாதாள உலக குழுக்களுடைய செயற்பாடுகளையும், துப்பாக்கி சூட்டு சம்பவங்களையும், அதன் பின்னர் இடம்பெறுகின்ற அவர்களுடைய தலைமறைவையும் கட்டுப்படுத்துவதற்கும் அதற்கு முன்னரே அதை கட்டுப்படுத்துவதற்கும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு ஒரு விசேட போலீஸ் பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது சார்ந்த தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பாதாள உலக குழுக்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால் தென்னிலங்கை மக்களுக்கு இருக்கின்ற ஒரு மிக பெரும் பிரச்சனை தீர்ந்தது என்று சொல்லலாம். காரணம், இந்த வருடத்திற்குள்ளே மாத்திரம் 20-30 பேர் வரையிலே 20-30 பேர் வரையிலே துப்பாக்கி சூட்டு சம்பவங்களினால் உயிரிழந்து விட்டார்கள் என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான உண்மையாகவே இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன்.
அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்னோட யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.